இந்த இலை கையில பட்டாலே அப்படியே உடம்புல பட்டாலே நமைக்கும். இவ்வளோ முள் இருக்கும். இப்போ கூட குத்துது. ஐயோ, வீட்டில் நிறைய வேலை செய்கிறாங்க. எத்தனை வேலை செஞ்சாலும் குனியரும் நிமிர்றோம். இந்த மாதிரியான வேலையும் தான் செய்கிறோம். ஆனால் உடம்ப வந்து முறுக்கி நம்ம வந்து பிழியறது இல்லை. துணியை எப்படி முறுக்கி பிழிகிறோம் அந்த மாதிரி நம்மளுடைய உடலை வந்து முறுக்கிறது கிடையாது வேலையில். அப்போது இது எல்லாத்தையும் வந்து என்ன செய்ய வைக்குதுன்னா ஆசனாஸ் வந்து செய்ய வைக்குது. எந்த ஒரு ஆசனா பண்ணாலும் அதுக்கு மாற்று ஆசனான்னு சொல்லி ஒன்று இருக்குது. ஸோ இந்த ஆசனா பண்ணால் அதுக்கு கழுத்து பிரச்சனை இருக்கக்கூடியவங்க ஒரு சில ஆசனாக்கள்லாம் செய்யக்கூடாது. இந்த வீடியோ உங்களோட ஓல்டு மெமரிஸ் எல்லாமே உங்கள் கனவு முன்னாடி கொண்டு வந்து காட்டும். இந்த வீடியோ பார்ட் 2 தான். பார்ட் 1 வந்து ஏற்கனவே போட்டிருக்கேன். பார்க்காதவங்க கண்டிப்பாக அதை பார்த்துட்டும் இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள். இதுதான் சிற்றரத்தை. என்னுடைய ஹெர்பல் நேமு எங்கேருந்து எடுத்தோம். சிறுபிள்ளை இது வந்து எடுத்துகிட்ருக்கேன். அதுக்கு அடுத்தது வேறு எதுனா தேவைப்பட்டிருக்கோம் எடுத்துகிட்ருக்கேன். இதுவுமே பேப்பர் எப்படி பழசாயிட்ருக்கு பாருங்கள். இது பாருங்கள், முடக்கத்தான். இப்போ நம்ம சாப்பிட்றோம் இல்லையா, முடக்கத்தான் கால் முடக்குவாதத்துக்கெலாம் நல்லதுன்னு சொல்லிட்டு இப்போ நிறைய சொல்கிறாங்க பாருங்கள். அந்த முடக்கத்தான் தான் இது. அதுக்கு அடுத்தது வேங்கை. இது வந்து வேங்கை மரம். இது என்னது? அஸ்வகந்தா, அமுக்கணாங்கிழங்கு. அஸ்வகந்தா பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். அஸ்வகந்தா இதெல்லாம் வந்து மலையில் தான் விளையும். அஸ்வகந்தா இது பார்த்தீங்களா? இது எல்லாமே ஒரு நர்சரியிலேருந்து நாங்கள் சொல்லி வச்சு வாங்கினோம். தேன்கனி கோட்டை அப்படின்னு ஒரு ஃபார்மில் சொல்லி வச்சு வாங்கியிருந்தோம். இது பாருங்கள், இதுதான் வந்து வசம்பு இலை. வசம்பு இலை எப்படி இருக்கு பாருங்கள். லீவ்ஸை அப்படியே எத்தனை பேப்பருங்களுக்கு நடுவில் வச்சு, இது ஒவ்வொரு பேப்பரும் இதுவானதும் அதை காய வச்சு, ஏன்னா அப்படியே வச்சுன்னா பூசணம் பிடிச்சிடும். ஸோ அதை எடுத்து அந்த பேப்பர் அப்பப்போ அந்த இலைங்களுக்கு நடுவில் மாற்றி அதை அழகாக ட்ரை பண்ணி ரொம்ப சூப்பராக இருக்கும். இது வந்து பூளி ஆரை சொல்லுவாங்க. இது இப்போ கூட நீங்கள் ரோட்டோரத்தில் நம்ம பார்க்கலாம். இது அதே மாதிரி இது வந்து சந்தன மரத்தோட லீவ்ஸு. இதுவுமே ஃபார்மில் சொல்லி வச்சு தான் அந்த லீவ்ஸுமே வாங்கணும். இது கழற்சிக்காய். கொஞ்சம் முள்ளாக இருக்குங்க. இது சின்ன சின்ன முள் இருக்கும். தெரியுதா? சின்ன சின்னதாக முள் இருக்குது பாருங்கள், குட்டி குட்டி முள். இதுதான் தாமரை இலை. இது காலியாக இருக்குது. பலா இலை ஒட்டி இருக்கேன், பிச்சிட்ருக்கேன். இது பூனைக்காளி. இது தெரியுங்களா? இது வந்து இந்த இலை கையில் பட்டாலே அப்படியே உடம்புல பட்டாலே நமைக்கும். அப்படி நமைக்கும். பூனைக்காஞ்சான்னு சொல்லுவாங்க. பூனைக்காளி இதனுடைய பேர். இதுதான் நெல்லி. பெருநெல்லி வரும்ல, இவ்வளோ பெருசாக இருக்குமே, அந்த நெல்லியோட இலை. இது பெருநெல்லி இலை. இது வந்து இலந்த மரம். இதுலேயும் வந்து இது மாதிரி குட்டி குட்டியாக முள்ளுங்க இருக்கும், கை குத்தும். இதெல்லாம் ரொம்ப கவனமாக, இந்த முள் இருக்கிற இடம்லாம் அந்த லீவ்ஸ் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் பொழுது அதை எடுத்து அந்த புக்கில் வச்சு அந்த முள்ளெல்லாம் பதிய வச்சு வைக்கிறதுக்குள்ளே அத்தனை குத்து வாங்கணும் இந்த முள்ளுக்கிட்ட. நாங்கள் எப்பவுமே படிக்கிற வயசில் வந்து படிக்கணும், அதே நேரத்தில் அந்த என்ஜாய்மெண்ட்டாக இருக்கணும். இது பாருங்கள், நாயுருவி இலை. இது புரசு. பூனைக்காளி மாதிரி இல்லை இலை. இலையெல்லாம் பார்க்குறதுக்கு உங்களுக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்கா? எத்தனை பேருக்கு உங்களோட +2 டயத்தில் ஞாபகம்? +2 டயத்தில் கூட நம்ம ஒரு இந்த மாதிரி ஹெர்பேரியம் பண்ணோம். எத்தனை பேருக்கு அது நினைவு வருது? கமெண்ட் பண்ணுங்களேன். ரொம்ப ஆசையாக இருக்குங்க. என்னோட +2 கூட படித்த பிள்ளைங்கள்லாம் வந்து அவங்களோட கான்டாக்ட்லாம் ரொம்ப இல்லை என்கிட்ட. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது கஷ்டமாக இருக்கும். அதை என்னடா அது இப்போ வந்து நிறைய டெக்னாலஜி வந்துருச்சு. சும்மா வந்து ஃபோன் வாங்குறாங்க, ஃபோன் நம்பர் மாற்றுறாங்க, பிள்ளைங்க கிட்டலாம் இருக்குது. பட் நம்ம அந்த காலத்தில் அப்படி கிடையாது. இருந்தால் ஒரே ஒரு இந்த ஃபோன் தான் இருக்கும். நம்ம உட்காந்த இடத்துல பேசுகிற மாதிரி தான் இருக்கும் ஃபோன், டேபிளில் வச்சு. இது பாருங்கள், மாதுளை மரம். இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். இது அம்மான் பச்சரிசி. இது வந்து நஞ்சு முண்டாக்கீரை. இப்போ இதெல்லாம் வந்து பார்க்கில் நிறைய இருக்குதுங்க இந்த நஞ்சு முண்டாக்கீரை. ஆனால் இது யாரும் அது கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க, ஏன்னா தெரியல. இது வந்து ரோஜா.
சொல்லுங்கள், எத்தனை பேருக்கு +2ல் ஹெர்பேரியம் பண்ணது ஞாபகம் வருது சொல்லுங்கள். இது வெந்தயக்கீரை இருக்குல்ல, அதுதான் இது. இது என்னது? துளசி இலை. இது எல்லாமே போயிட்டுருக்கு. இது வந்து தும்பச்செடி. இந்த தும்பச்செடி அவ்வளோ நல்லதுங்க சைனஸ்க்கு. இந்த தும்ப இலைங்க, அந்த இதில் தும்பப்பூ சிவனுக்கு அவ்வளோ உகந்தது. அதை பறித்து 4 நல்லெண்ணெயில் விட்டு காசி தலைக்கு தேய்ச்சி குளித்தா சைனஸ் பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிடும். அவ்வளோ மெடிசினல் வேல்யூ இருக்குது இந்த தும்பையில். இது அருகம்புல். அருகம்புல் உங்களுக்கு தெரியும், விநாயகருக்கு ரொம்ப ஏற்றது. இதுலேயுமே வந்து இந்த ரத்தத்தில் இருக்கக்கூடிய அந்த கெட்டது எல்லாத்தையும், அந்த தேவையில்லாத டாக்ஸின்லாம் எடுக்கக்கூடியது அருகம்புல்லுக்கு இருக்குது. என்னென்னா அருகம்புல் சாப்பிட்டா நல்லா வந்து நடக்கணும். அதை சாப்பிட்டுட்டு சும்மாவே அந்த ஜூஸ் அரைச்சி குடிச்சிட்டு சும்மாவே ஒரு இடத்துல உட்காந்துட்டு இருக்கக்கூடாது. ஏன்னா இது வந்து ஜீரணமாகறதுக்கு ரொம்ப நேரமாக பிடிக்கும். அதனால் நல்லா நடக்கணும்னு சொல்லுவாங்க. அருகம்புல் ஜூஸ் எடுத்தால் நல்லா நடக்கணும். சரிங்களா? இது வந்து நெருஞ்சில். ஐயோ, இந்த நெருஞ்சில்ல முள் இருக்கும் பாருங்க, அப்படி இருக்கும். காலில் வச்சா இதுக்கு ஒரு இதுவே சொல்லுவாங்க. அந்த விடுகதை உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், சூப்பராக இருக்கும் கேட்குறதுக்கு. அந்த விடுகதை நான் உங்களுக்கு அப்புறமா சொல்கிறேன். இந்த நெருஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கிட்னி ஸ்டோன் எல்லாம் கரைக்கிறதுக்கு இந்த நெருஞ்சில் வந்து ரொம்ப நல்லா, அதை அப்படியே உடச்சி தூளாக்கி வெளியே தள்ளிடும். ஸோ கிட்னி ஸ்டோனுக்கு நல்லது. டாக்டர்கிட்ட சித்தா டாக்டர்கிட்ட போனீங்கன்னா அவங்க கொடுத்துருவாங்க. இது கற்பூரவல்லி. செம்பருத்தி பாருங்கள், ஹைபிஸ்கஸ். இது வந்து ஆவாரம் பூ. மஞ்சள் கரிசாலை. எலுமிச்சங்க, அது பார்த்தீங்களா? உங்களுக்கு நல்லா தெரியும் எலுமிச்சையில் எவ்வளோ முள் இருக்கணும். இப்போ கூட குத்துது. ஐயோயோ, இது தெரியுதுங்களா? அப்படியே தூக்கிட்டு நிற்கிது பாருங்க. இந்த முள் தெரியுதா? இந்த முள் இன்னும் தூக்கிட்டு நிற்கிது பாருங்க. குத்துதுங்க. எப்பா குத்துது இந்த முள் இன்னும். லெமன். அதுக்கு அடுத்தது என்ன முடிய போகுது? ஹெர்பேரியம் முடிய போகுது. இது மருதாணி. இது எல்லாமே இங்கே கிடைக்கக்கூடியது தான். அவ்வளோதாங்க. ஆசனாஸ் கிட்டத்தட்ட 35 ஆசனாஸ் வந்து நாங்கள் படித்தோங்க. பாருங்க, குழந்தைக்கு இறுக்கி வச்சுட்டான் என் பிள்ளை. வேதவல்லி. என்னோட யோகா புக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். யோகா நோட்டு பாருங்க. இது எல்லாமே என்ன, அதாவது நம்ம ஒரு யோகாசனம் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். யோகாசனம் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சரியான ஒரு டீச்சர் இல்லாமல் தயவு செஞ்சு பண்ணாதீங்க. ஏன்னா நான் பண்ணது வந்து தெரப்பட்டிக் யோகா வந்து பண்ணியிருக்கேன். அதாவது எந்த நோய்க்கு என்ன யோகா பண்ணணும் அப்படின்றதுக்கான படிப்பு தான் தெரப்பட்டிக் யோகா. எந்த ஒரு விஷயமே குரு இல்லாமல் பண்ணக்கூடாது. நம்ம ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த யோகாசனா வந்து நம்மளோட உடம்பே பாருங்களேன், ரொம்ப டைட்டாக இருக்கும். ஏன்னா நம்ம நம்ம வந்து வீட்டில் நிறைய வேலை செய்கிறோங்க. எத்தனை வேலை செஞ்சாலும் குனியரும் நிமிர்றோம், இந்த மாதிரியான வேலையும் தான் செய்கிறோம். ஆனால் துணியை எப்படி முறுக்கி பிழிகிறோம், அந்த மாதிரி நம்மளுடைய உடலை வந்து முறுக்கிறது கிடையாது வேலையில். அப்போது இது எல்லாத்தையும் வந்து என்ன செய்ய வைக்குதுன்னா ஆசனாஸ் வந்து செய்ய வைக்குது. இப்படி இந்த மாதிரி ஆசனாஸ் வந்து முறுக்கி அப்படி செய்யும் பொழுது உடம்பு வந்து நம்ம டைட்டாக இருக்கும். நம்ம உடம்பு அதை வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணால் தான் அந்த முறுக்க முடியும், இல்லைனா ஏடாவிடமாக பிடிச்சிக்கும். இதுக்கு ஒரு ஆசிரியர் இல்லாமல் குரு இல்லாமல் செய்யக்கூடாது. 1. 2வது, நாம் எந்த ஒரு ஆசனா பண்ணாலும் அதுக்கு காம்ப்ளிமெண்ட்ரி ஆசனா, மாற்று ஆசனான்னு சொல்லி ஒன்று இருக்குது. ஸோ இந்த ஆசனா பண்ணால் அதுக்கு மாற்று ஆசனமாக ஒன்று செய்யணும். இது ஒரு குரு இருந்தால் தான் சொல்லித்தர முடியும். ஸோ அந்த வகையில் நம்ம குருவை ஃபாலோ பண்ணணும். 3வதாக ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு சில ஆசனாஸ்லாம் ஒரு குறிப்பிட்ட நோய் இருக்கவங்க செய்யக்கூடாது. இப்போ நம்ம கீழே குனிஞ்சி தலைக்கு ரத்த ஓட்டம் வந்து நிறைய போகிற மாதிரி ஒரு சில ஆசனா வந்து இருக்குது. அதை எல்லாருமே செய்யக்கூடாது. இப்போ ஒரு ஹை பிபி இருக்கா, அவங்க வந்து கண்டிப்பாக அதை செய்யக்கூடாது. மற்றவங்க செய்யலாம். கழுத்து பிரச்சனை இருக்கக்கூடியவங்க ஒரு சில ஆசனாக்கள்லாம் செய்யக்கூடாது. அப்போ இதெல்லாம் நமக்கு எப்படி தெரியும்? ஒரு யூடியூப் பார்த்து நம்ம செஞ்சிடறோன்னு வச்சுக்கோங்க. இது எப்படி தெரியும் நமக்கு?
தெரியாது, செஞ்சுட்டு கஷ்டப்பட வேண்டியதுதான். அப்போ அதுக்கு என்ன செய்யணும், அது தகுந்த ஒரு டீச்சர்கிட்ட ஒரு குரு கிட்ட நம்ம போய் கற்றுக்கும் போது இது எல்லாத்தையுமே தெரிஞ்சு இதை நீ செய்யணும், இந்த ஆசனா நீ செய்ய வேணாம் அப்படின்றத அதை விளக்கி நமக்கு வந்து சொல்லி கொடுப்பாங்க. அதுக்கு கண்டிப்பாக யோகா டீச்சர் வந்து ரொம்பவே முக்கியம். சரி, இப்போது இது நான் உங்ககிட்ட முக்கியமாக சொல்லணும்னு நினச்சது. உட்கட்டாசனம் பண்ணால் உத்தான பாதாசனம் பண்ணணும், பாத அஸ்தாசனம் பண்ணால் அர்த்த சக்கராசனம் பண்ணணும். இந்த மாதிரி நிறைய இருக்குங்க விஷயங்க. தெரியாமல் நம்ம எதையுமே அப்படியே எடுத்தன் கவுத்தன் பண்ணிடக்கூடாது. இது என்ன ஆசனா தெரியுதா உங்களுக்கு? இந்த ட்ராயிங் எல்லாமே இது எல்லாமே நான் ட்ரா பண்ணேன், சரிங்களா? பாத அஸ்தாசனம், இது பாருங்க, அர்த்த சக்கராசனம் தெரியுதுங்களா? இப்படி எல்லாம் ஒரு ஸ்டூடெண்ட் வந்து இவ்வளோ நல்லா வரைஞ்சி இவ்வளோ வந்து யோகாசனங்களும் அப்போ நல்லா பண்ணுவேன். இப்போ கேப் விட்டு போச்சு, பட் ட்ரை பண்ணால் கண்டிப்பாக என்னால் பழைய நிலையை வந்து தொட முடியும். பழைய மாதிரி நல்லா ஃப்ளெக்சிபிளாக என்னாலையும் பண்ண முடியும். ஸோ அதை பாருங்கள், இவ்வளோ நல்லா பண்ணால் எவ்வளோ மார்க் வாங்கியிருப்பேன்னு நினைக்கிறீங்க? தமிழ்நாட்டிலேருந்து போன டீமில் எனக்கு செகண்ட் லெவலில் கிடச்சிது பாருங்க. இப்படி தான் நான் என்னோட கருத்துக்களை உங்களோட சொல்கிறதுக்கு இந்த புத்தகங்களையும் லைப்ரரி புத்தகங்களையும் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். என்னோட டே டு டே லைஃப்க்கு நான் இந்த மாதிரி ஆசனாஸ் நான் படித்த புத்தகங்கள்லேருந்து எனக்கு தேவையான விஷயங்களை நான் நிறைய எடுத்துக்கிறேன். உங்களுக்கும் வந்து பகிர்ந்துட்டு வரேன். கண்டிப்பாக கொஞ்சம் நம்ம வேதாஸ் வியூ சேனல்லே ஒரு வித்தியாசமாக தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இது வரைக்கும் நான் வெளியில் வந்து இந்த யோகாசனாஸ் வந்து இவ்வளோ டீட்டெயிலாக இது வரைக்கும் நான் எந்த இதுலையுமே வந்து ஷோ பண்ணதில்லை. என்னோடய புக்ஸ் எல்லாமே எப்போவுமே ஒன்று சொல்லுவாங்களா, புத்தகம் சிறந்த நண்பன் சொல்லிட்டு. கண்டிப்பாக நமக்கு எவ்வளோ பெரிய நண்பியாக இருந்தாலுமே ஏதாவது ஒரு விதத்தில் கண்டிப்பாக வெல்விஷர்ஸ் வந்து இருக்கிறாங்க. நமக்கு துரோகம் செய்யாத நண்பர்கள் அப்படின்றதுங்க இருக்காங்க. ஆனால் ஒரு சில நண்பர்கள் என்ன செய்கிறாங்க, அவங்களோட நாக்கும் சும்மா இருக்காது, அவங்களோட எண்ணமும் சும்மா இருக்காது. ஏதாவது ஒன்று சொல்லும், ஏதாவது ஒரு பிரச்சனையை உருவாக்கும், சுற்றி பல குழப்பங்களை உருவாக்கும். ஆனால் எதையுமே பேசாமல் நாம் நல்லா இருக்கிறதுக்கு, நாம் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறதுக்கு ரொம்ப 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 பெஸ்ட்டான ஒரு ஃப்ரெண்டு இந்த புத்தகங்கள் தான். இனிமே உங்களுக்கு எத்தனை ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலும் இந்த புத்தகங்களை உங்களோட நண்பர்களாக ஏற்றுக்கோங்க. லைஃப்பில் நிறைய சேஞ்சஸ் வரும். படிக்க அறிவு விருத்தியாகும். அந்த அறிவு, நீங்கள் பெற்ற அந்த அறிவை மற்றவங்களுக்கு கடத்தணும், மற்றவங்களுக்கு சொல்லணும், உங்களோட லைஃப்பில் நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். சரி, இப்போ சொல்லுங்கள், அடுத்தது நம்ம என்ன வீடியோ போடலாம்? ருத்ராட்சம் பற்றி வீடியோ போடலாமா? பதிகங்கள் சொல்லலாமா? யோகா பற்றி பேசலாமா? முதிரையை பற்றி பேசலாமா? எதை பற்றி பேசினா நீங்கள் இன்ட்ரெஸ்டிங்காக கேட்பீங்க? கமெண்ட்டில் சொல்கிறீங்களா? உங்கள் கூடவே எனக்குமே இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. கண்டிப்பாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. ஏன்னா புக்கோட இம்பார்ட்டன்ஸ் பற்றி இந்த வீடியோவில் நிறைய பேசியிருக்கோம் இல்லையா? ப்ளீஸ் ஷேர் பண்ணிக்கோங்க. ஏன்னா குழந்தைங்களுக்கு நமக்குமே புத்தகம் சிறந்த நண்பன். அது புத்தகங்களை படிக்க நல்லா இருக்குங்க. படிச்சு பாருங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அடுத்த வாரத்தில் சந்திக்கலாம். பாய்.